வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. சுமார் 6 மணி நேரமாக நீடித்த இந்நிகழ்வால் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட தமிழ்நாட்டை நோக்கி மிகவும் மெதுவாக நகர்ந்தது. மேலும் இது புயலாக மாறுமா மாறாதா என கணிப்பதே வானிலை ஆய்வு மையத்திற்கு சவாலான காரியமாகவும் இருந்தது. இதையடுத்து நேற்று முன்தினம் பெஞ்சல் புயல் உருவானதாக அறிவிக்கப்பட்டது. இது கடலிலேயே வலுவிழந்து கரையை கடக்கும் என முன்பு கூறப்பட்ட நிலையில் பின்னர் புயலாகவே கரையை நெருங்கும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கிய பெஞ்சல் புயல் 6 மணி நேரம் கழித்து இரவு 11:30 மணிக்கு முழுமையாக கரையை கடந்ததாகவும் புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடந்ததாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. புயல் கரையை கடந்தபோது புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மரங்கள் பெய்யாட்டமாடின. இதேபோல தமிழ்நாட்டின் மரக்காணம், கல்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூறைக்காற்று வீசியது. தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகரும் பெஞ்சல் புயல் வலுவிழக்காமல் புயலாகவே நீடிப்பதாகவும் அடுத்த 3 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் உள் மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள செண்பகத்தோப்பு அணை நிரம்பியதை அடுத்து வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அதனால் கமண்டல நதி கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், தற்போதைய சூழல். சிவரஞ்சனி, பெஞ்சல் புயலுக்கு எதிரொலியாக நேற்று காலை இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஜவ்வாது மலை பகுதியில் நேற்று காலை முதல் இடைவிடாத மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு 7 மணிக்கு ஆரம்பித்த கனமழையானது காற்றுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணையானது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தற்போது வினாடிக்கு ஜவ்வாது மலை அடிவாரத்தில் அந்த செண்பகத்தோப்பு அணையிலிருந்து 3500 கனஅடி தண்ணீரானது திறக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அணைக்கு நீர் வருத்தம் அதிகப்படியாக வருவதால் கரையோரம் உள்ள மக்கள் உஷாராக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுப்பணித்துறை சார்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீரானது அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீர் ஆரணி, படவேடு, சந்தவாசல், காமக்கூர் வழியாக செய்யாறில் கலந்து செல்கிறது. இந்த ஆற்றங்கரையோர் உள்ள பொதுமக்கள் அனைவரும் உஷாராக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன். பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் கடலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் விடிய விடிய மழை மிரட்டி வருகிறது. இது தொடர்பான கள நிலவரங்களை நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் பிரேம்குமாரிடம் கேட்கலாம். பிரேம்குமார், அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? சிவரஞ்சனி, வங்கக்கடலில் இந்த பெஞ்சல் புயல் என்பது தற்போது அதிதீவிர காற்றாக கடலூர் மாவட்டத்தில் பெய்து வருகிறது, காற்றடித்து வருகிறது. கனமழையின் கூடிய காற்று என்பது தற்போது வீசி வரக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் மக்கள் வீட்டிலேயே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி கடலூர் மத்திய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் முழுமையாக தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. காற்றின் வேகமும் அதிகரித்து அடிக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் இந்த புயல் தற்போது கரையை கடந்து வரும் நிலையில் இன்னும் 6 மணி நேரம் இதன் தாக்கம் இருக்கும் என்று வானிலை மையம் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வட கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் எனவும் எச்சரித்தது. இந்த நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு துவங்கிய கனமழையானது தற்போது சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கி பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதேபோல் காற்றின் வேகமும் இருப்பதால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த வண்ணம் இருக்கிறது.
மின்சார கம்பங்களும் தற்போது சாய்ந்த வண்ணம் இருப்பதால் மின்சாரத்துறை ஊழியர்களும் அது சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் மின்சாரம் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது கடலூர் நகர பகுதிகளில். இதேபோல் பன்ருட்டி பகுதிகளிலும் புதுப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் விழுந்து சேதமடைந்திருக்கிறது. இதேபோல் நெய்வேலியில் தற்போது கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் மின்சார உற்பத்தியும் தற்போது நிலக்கரி வெட்டியெடுக்கும் பணியும் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் கடலூர் மாவட்டம் முழுவதும் 18 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. தற்போது அதிகமாக கனமழை தற்போதுதான் பெய்ய துவங்கியிருக்கிறது. எனவே இன்னும் இது பலத்த காற்றுடன் கூடிய கனமழை நீடித்த வண்ணம் இருப்பதால் மக்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும், வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாக சார்பில் எச்சரிக்கைப்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக நம் ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறது கடலூர் மத்திய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் முழுமையாக தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதே நிலைதான் தொடர்ச்சியாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட நிர்வாக சார்பில் தற்போது அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு மக்களை மீட்கும் பணியிலும் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தாழ்வான பகுதியில் அனைத்து பகுதியிலுமே தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. அவர்களை மீட்டு முகாமுக்கு கொண்டு வர நடவடிக்கையும் மேற்கொண்டு வராங்க. சிவரஞ்சனி, கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம். விழுப்புரம் மாவட்டம் அருகே ஓங்கூர் ஆறு உடைந்ததால் சூனாம்பேடு அருகே புதுப்பட்டு கிராமம் தீவு போல் மாறியது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், தற்போது அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன? அவர்களுக்கு ஏதேனும் உதவி வழங்கப்பட்டதா? கண்டிப்பா சிவரஞ்சனி, விழுப்புரம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லை ஓரங்களில் இருந்து பெய்த மழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அருகில் உள்ள புதுப்பட்டு சூனாம்பேடு அருகே அந்த கிழக்கு கடற்கரை சாலை உள்ள புதுப்பட்டு கிராமம் முற்றிலுமாக தீவு போல் தற்போது காட்சி அளிக்கிறது. சுற்றிலும் ஊரை சுற்றி ஆறு உடைப்பட்டதால் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாமல் அங்கங்கே வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். பெரும்பாலான வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகத்திற்கும் தற்போது இது குறித்து தெரிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் அப்பகுதி மக்களை மீட்பதற்காகவும் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் தற்போது கிடைக்கவில்லை. காலையில் இருந்து பால் வாங்குவதற்கு கூட முடியாத, வெளியில போக முடியாத ஒரு நிலை உள்ளது. அதே மாதிரி மருத்துவத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை உள்ளது. இது மாதிரி கிராமத்துக்குள் பொதுமக்கள் சிக்கி தற்போது தவிக்கின்றனர். அவர்களை மீட்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது நமக்கு தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த கிராமத்தில் ஆறு உடைப்பட்டதால் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எந்த ஒரு இதற்கும் வெளியேற முடியாமல் தீவு போல காட்சியளிக்கும் அந்த கிராமத்துக்குள்ளவே சிக்கி தவிர அதை மீட்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தற்போது தெரிவித்துள்ளனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராபர்ட். பெரம்பலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் மழை நீடித்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜவேலிடம் கேட்கலாம். ராஜவேல், அங்குள்ள நிலை? நிச்சயமாக சிவரஞ்சனி, பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்து தற்பொழுது வரை தொடர்ச்சியாக மழை கொட்டி வருகிறது. அந்த வகையில் பார்த்தீர்களேயானால் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், தகுதாழை, வேப்பந்தட்டை, லப்பை குடிக்காடு இந்த பகுதிகளில் 40 மில்லிமீட்டருக்கு மேல மழை பொழிவு இருக்கு. மற்ற பகுதிகளில் கணிசமான அளவு மழை பெய்துட்டு இருக்கு. இந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தால் இன்னும் சில மணி நேரங்கள் தொடர்ந்து பெய்யுமானால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் தென்மேற்கு பருவமழையா இருக்கட்டும், வட கிழக்கு பருவமழையாக இருக்கட்டும், இந்த மழைகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் பொய்த்து போனதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் நல்ல மழை பொழிவு ஏற்பட்டால் ஏரி குளங்கள் நிரம்பும் என்ற எண்ணத்தில் அதிக மழையை எதிர்பார்த்து பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜவேல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர் முழுவதும் மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இதற்காக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சிவரஞ்சனி, அதாவது இந்த புயல் என்பது விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். மிக குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய வானூர், மரக்காலம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகள் என்பது மிக மோசமாக பாதிப்பு. மிக குறிப்பாக மயிலம் பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழையை தாண்டி மழைப்பொழிவு என்பது காணப்பட்டிருக்கிறது. இது வரலாறு காணாத மழைப்பொழிவாகவே பார்க்கப்படுகிறது. இதுல மிக குறிப்பாக திண்டிவனம் நகர் முழுவதுமே பாத்தீங்கன்னா மழை நீரால் சூழப்பட்டு காணப்படுகிறது. தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் அனைத்துமே மழை நீர் மூழ்கி இருக்கிறது. மிக குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக
போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை நீர் முழுவதுமாக தேசிய நெடுஞ்சாலை வழியாக வழிந்து ஓடுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய சூழல்ல மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கும் பாதிப்புகளை கண்டறிவதிலும் ஒரு பெரிய சிக்கல் என்பது நீடித்து வருகிறது. தொடர்ந்து பொதுமக்களின் புகார்களுக்கு அதிகாரிகள் மழை நின்றால் மட்டுமே அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு பதில் அளித்து வருவதால் தொடர்ந்து பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. திண்டிவனம் நகர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மழை நீரால் சூழப்பட்டு தற்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் முறிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இதனால் போக்குவரத்தில் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டது? இன்னும் எவ்வளவு நேரம் இது சரிப்படுத்த ஆகும்? அதாவது சிவரஞ்சனி, பெஞ்சல் புயல் புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்த சூழ்நிலையில் புதுச்சேரிக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதே சொல்லலாம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி லாஸ்பேட்டை பகுதியில் நின்று கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க சாலை ஓரம் இருந்த ஒரு மரம் வேரோடு சாய்ந்திருக்குது. இந்த மரத்தை இந்த பகுதி மக்களிலிருந்து தற்போது அகற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. இது குறித்து அந்த பகுதி மக்கள் அகற்றும் மக்களிடையே நம்ம கேட்போம். சார், இந்த மரம் எப்போ சாஞ்சுது? நீங்க நகராட்சி நிர்வாகத்திலிருந்து தகவல் சொல்லியிருக்கீங்களா? நீங்களே அகற்றி வந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை, நைட்டு 12 மணிக்கு விழுந்து சாஞ்சிச்சு. அப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம். ஆனால் அவங்க நிறைய இடம் மழை விழுந்தனால அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சரி, நம்மளால முடிஞ்ச உதவி நம்மளே செய்வோம்ட்டு நாங்களே வீட்டிலேருந்து கத்திட்டு வெட்டிட்டோம். அண்ணன் தான் சார், இந்த மரத்தை இப்போ அகற்றுறதுக்கு இந்த பகுதி மக்கள் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கீங்க? நகராட்சி இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? சுமார் நாங்கள் 4 பேர் இது பண்ணி நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க 150 இடத்துல மரம் விழுந்ததுனால நாங்கள் வரதுக்கு லேட் ஆகணும். அந்த சூழ்நிலையில் நாங்களே பொதுமக்கள் நாங்களே சேர்ந்து இந்த மரத்தை நாங்களே அப்ளை படுத்துக்கிறோம், ஒரு 5 பேர் சேர்ந்து. அதாவது சிவரஞ்சனி, இந்த லாஸ்பேட்டை பகுதியில் சாய்ந்திருக்கும் மரங்கள் நிறைய இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கு. இந்த பகுதி மக்களே தன்னார்வத்தோடு இந்த பகுதி மக்களே மரத்தை அகற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அகற்றி வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள போக்குவரத்தையும் சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.